சூப்பரா இருக்கு. இப்போ 2 வீக்ஸ் சூப்பரா இருக்கு. பட் இதுல என்னன்னா, இப்போ ஸ்டார்டிங்ல இப்படி சூப்பரா இருந்துட்டு அப்புறமா டவுன் ஆயிடக்கூடாது. டவுன் ஆக மாட்டாருன்னு நான் கான்பிடென்ட்டா இருக்கு. பட் இருந்தாலும் யாரோட சூழ்ச்சிக்கும் இது ஆகாம இப்போ எப்படி இருக்காரோ இதே போல இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. வந்தோடனே நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காரு, நியூஸ்ல பார்த்தேன். ஓகே, நல்லதா தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நம்பினேன். இப்போ வரைக்கும் கிடைக்கல, கிடைச்சிடும்னு ஒரு நம்பிக்கையோட தான் அவர் ஓட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பா நான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்காருல வெயிட் பண்ணுங்கன்னு, நாங்கள் அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் எல்லாம் குழந்தைங்களை கேட்டு போங்க ஓட்டு போடணும். வீட்டில் குழந்தைங்களை கேட்டு பாருங்க. சின்ன குழந்தை தோ இருக்கு பாருங்க. இந்த குழந்தை கேட்டால் கூட நான் சொல்லுவேன், யாருக்கு ஓட்டு போடணுமா நல்லா பார்த்து சொல்லு அவங்க கிட்ட. விஜய்க்கு ஓட்டு போடணும் தான் சொல்றாங்க. இப்பதானே வந்திருக்காரு, அதனால வந்துட்டு பெருசா எதுவும் தெரியல. இனிமே பாப்போம் இப்படி நடக்குது, என்ன பண்றாருன்னு பாப்போம். கண்டிப்பா நல்லது பண்ணுவாருன்னு நம்புறோம். சேஞ்சஸ்னா நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்துட்டு ஸ்கீம் வந்து பாஸ்ட் ரூலிங் பார்ட்டிஸும் அதே ஸ்கீம் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ நாங்கள் வந்து ஃப்ரீயாக தரோம் இந்த ஸ்கீம், அந்த ஸ்கீம்லாம் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க புதுசாக எதுவும் சொல்லலைங்கிறது தான் என்னோட ஒரு மைனஸாக தெரியுது. இன்னும் இவர் வந்ததுலேருந்து வரல எங்கள் ஏரியாலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்தது கவர்மெண்ட் அடிக்கடி ஆகும் நைட்டில். ஆனால் இவர் வந்ததுலேருந்து சார் வந்ததுலேருந்து இன்னும் ஆகலை எங்கள் ஏரியாலாம் டீச்சர். இலவசம் அதெல்லாம் சொல்கிறாங்களா? இலவசம்லாம் இல்லாமல் எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் வேணும். லைக் இப்போது சிங்கப்பூர் மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நம்மளோட பின்தங்கி இருந்தாங்க. இப்போ எக்கனாமிக் க்ரோத்தில் வந்து தமிழ்நாடு வந்து கொண்டு வந்துட்டாங்க, டிஎம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அதிகமாக கொண்டு வந்துட்டு ஒரு தமிழ்நாடை வந்து ஒரு அது மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து காலமெல்லாம் வந்த ஒரு அரசாங்கத்தோட ஒரு குடும்பத்தை இவர் வந்து கவுத்துட்டாரு, கவுத்தி உக்காந்துருக்காரு. வந்த உடனே இந்த ஒயின் ஷாப் வச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளை இருந்து ரோல் மாடலாக கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க, எங்கள் ஃபேமிலிக்கே பிடிக்கும். நாங்கள் டிவி கேக் தான் போட்டோம். நல்லது பண்ணுவாருன்னு நம்புகிறோம். இனிமேல் தான் தெரியும். இப்போ தானே வந்திருக்காங்க, ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 2 வீக்ஸில் அவரோட இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. சீக்கிரமா ஆஃபீஸ் வராரு. எல்லாரும் அவ்வளோ உடனே எல்லாம் வேலை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி 4 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு. அதெல்லாம் நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. படத்தை பார்க்கறது அதை பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு இப்போ பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதுன்றது தான் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு அசைவும் ரொம்ப அருமையா பண்றாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு இதுவை வந்து அவர் கொண்டு வராருங்கும் போது இதெல்லாம் நடக்குமா, சினிமால தான் நடக்கும், உண்மையில நடக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க விஜய் சார்? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் மேம். ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். நானும் சார் வருவார் தான் நினைச்சேன். எனக்கும் ஒரு 80% தான் இருந்துச்சு. ஏன்னா திமுக பண்றவங்க அந்த மாதிரி பண்றாங்க இல்லைங்களா, அதனால ஏதாவது பண்ணி சாரை வீழ்த்திருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவர் ஃபீலிக்ஸ் பரவ மாதிரி விழுந்தாலும் எந்திரிச்சிருவேன்ற மாதிரி எந்திரிச்சு வந்துட்டாரு. அதனால ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். என்னன்னா இப்போ அவர் எப்படி நடந்துக்கிறார் அதே போல லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். யாருக்கும் பயப்படாம, யாருக்கும் தலை வணங்காம கரெக்டா இருக்கணும். அதான் எங்களோட கோரிக்கை. சரி, இந்த 2 வீக்ஸ்ல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. இப்போ 2 வீக்ஸ் சூப்பரா இருக்கு. பட் இதுல என்னன்னா, இப்போ ஸ்டார்டிங்ல இப்படி சூப்பரா இருந்துட்டு அப்புறமா டவுன் ஆயிடக்கூடாது. டவுன் ஆக மாட்டாருன்னு நான் கான்பிடென்ட்டா இருக்கு. பட் இருந்தாலும் யாரோட சூழ்ச்சிக்கும் இது ஆகாம இப்போ எப்படி இருக்காரோ இதே போல இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஆனா இந்த 2 வீக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒருத்தரை வீழ்த்தணும்னு சொல்றது தானே. அவர் வரதுக்கு முன்னாடியே இப்படிதானே சொன்னாங்க. அதே தான் கண்டினியூ பண்றாங்க. இன்னும் அவங்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க அவரை வீழ்த்துறதுக்காக. அது முடியாது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களும் ட்ரை பண்றாங்களோ பண்ணட்டும். அவ்வளவுதான், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க முடியும். இன்சிடென்ட் அந்த எல்லாமே வந்து சதின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சதிதான். அது வேற யாரோட சதின்னு நினைக்கிறீங்க? யாரு முன்னாடி இருந்தாங்களோ அவங்க தான். நான் சொல்ல விரும்பல. முன்னாடி இருந்தவங்களும் அவங்க தான் பண்ணிருப்பாங்க. முன்னாடி இருந்தா டிஎம்கே. ஆமா ஆமா, அவங்க தான் பண்ணிருப்பாங்க. அவங்களோட பிளானிங் சொல்றீங்களா? அந்த ப்ராப்ளம் அப்படிதான் இருக்கும். பட் இந்த சாக்கு வச்சு டிஎம்கேவும் பண்ணிருக்கலாம். எப்படி சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம். ஏடிஎம்கவும் சேர்ந்திருக்கலாம். நம்ம யாரையும் சொல்ல முடியல. ஆக மொத்தத்துல எல்லாரோட மெயின் எண்ணமும் வந்து இவரை டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே சேர்ந்து கூட செஞ்சிருக்கலாம். நம்ம பர்டிகுலரா ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லைங்களா. குழந்தை பாத்தீங்கன்னா வந்து வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் தான் நம்ம தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிருக்கோம். அது கூட வந்து அவங்கதான். அது எப்படி சொல்ல முடியும்? அவங்கள இது பண்றாங்க. அது அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஓரளவுக்கு இந்த பவர் கட் எல்லாம் அதெல்லாம் சொல்லலாம். அப்படி ஒன்னா செய்யலாம். அதெல்லாம் டிஎம்கேயோட சதின்றீங்க? கண்டிப்பா.
இதெல்லாம் பண்ணணும். இது பிள்ளைங்களை இது பண்ற அதான் இந்த மாதிரி கடுமையா தண்டனை கொடுத்தா பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி எதிர்த்து வீட்டுக்காரங்க அந்த பயம் இருக்கும். வெளிநாட்டுல பண்ண மாதிரி நம்ம பண்ணாதான் அதுக்கு கரையான தீர்வு கிடைக்கும். சும்மா இந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுக்கறதுல வேஸ்ட். அவங்களுக்கு வந்து அதாவது வலி உணர்ந்தே சாகணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். அவர் சிஎம் ஆவார்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறமா வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு அந்த ஓட் எலெக்ஷன் பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் 2 ஓட்ஸ் தான் இருந்துச்சு. 2 தொகுதியில் தான் ஜெயிச்சாருன்னு இருந்துச்சு. ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா பார்த்தோன்னே ஜெயிச்சுட்டாரு. எனக்கு வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணேன், ஆனாலும் நான் ஓட் பண்ணல. இருந்தாலும் ஜெயிப்பாரா அப்படின்னு நினைச்சேன். நான் கண்டிப்பா ஜெயிப்பாரான்னு நினைச்சேன். கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு நான் நினைச்சு பார்க்கல. ஆனா ஜெயிச்சிட்டாரு. ஓகே, எப்படி இப்ப ஃபீல் பண்றீங்க? சிஎம் ஆயிட்டாரு, 2 வீக்ஸ் எப்படி இருக்கு? நான் ரொம்ப நல்லா தான் ஃபீல் பண்றேன். ப்ரௌடா இருக்கு. அவர் வந்து வந்தோடனே நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காரு, நியூஸ்ல பார்த்தேன். ஓகே, நல்லதா தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நம்பினேன். நீங்க எதனால வரணும்னு நினைச்சீங்க சிஎம்? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் கேட்டாரு. இவ்வளோ நிறைய பேர் வந்து எதுவும் நடக்கல, இவர் வந்தா ஏதாச்சும் மாறுமோ அப்படின்ட்டு நினைச்சேன். இப்ப அந்த கோவையில 10 வயசு சிறுமி ரேப் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த நியூஸ் என்ன சொல்யூஷன்? அது உடனே வந்து இது பண்ண முடியாதுல்ல. அவர் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் கண்டிப்பா சின்சியரா ஆக்ஷன் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் எடுப்பாரு? எடுப்பாருன்னு நினைக்கிறேன். பவர் கட் எல்லாம் எப்படி உங்க ஏரியால பவர் கட் எல்லாம் இருக்குங்களா? இல்ல, அதெல்லாம் இல்ல. எங்க ஏரியால இது வரைக்கும் அப்படி இல்ல. சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க? யார் பிடிக்கும் உங்களுக்கு? ஸ்டாலின். ஸ்டாலின் பிடிக்குமா? எதனால ஸ்டாலின் உங்களுக்கு பிடிக்கும்? டிஎம்கே தானா? அப்பா யாருக்கு ஓட்டு போட்டாங்க? டிவி கேக்குதான். ஆனா உங்களுக்கு டிஎம்கே பிடிக்குமா? ஆமா, ஃபர்ஸ்ட் அவர் தான் நான் டிவில பார்த்தேன். அவர் தான் டிவில பார்த்தால, அதனால ஸ்டாலின் பிடிக்கும். ஓகே. தளபதி விஜய் வந்து சிஎம் ஆயிருக்காரு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? யார் வரணும்னு எதிர்பார்த்தீங்க? நான் வந்து விஜய் ரசிகை தான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு சிஎம் ஆவார்னு கண்டிப்பா நினைச்சே பார்க்கல. இப்போ சிஎம் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் அவரு கொஞ்சம் நிறைய ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும். மகளிருக்காக நிறைய சலுகை கொடுத்திருக்காரு. இன்னமும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதனால வந்து விஜய் ஓட்டு போட்டீங்க? என்ன ரீசன்? இது வரைக்கும் இருந்தவங்க சரியா தமிழ்நாட்டை சரியா நடத்தல நான் நினைக்கிறேன். இவராச்சும் கரெக்டா கொண்டு வருவாரு அப்படின்ற மாதிரி இருக்கட்டும்னு அவருக்காக நான் ஓட்டு போட்டிருக்கேன். இப்ப எப்படி வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆகுது, எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ வரைக்கும் அவர் எதுவும் பண்ண மாதிரி தோணல. இதுக்கப்புறம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. முக்கியமா பெண்களுக்காக அவர் கொஞ்சம் முயற்சி எடுத்து ஏதாவது செஞ்சாலும் உண்மையா நல்லா இருக்கும்னு இருக்கு. டைம் கேட்டிருக்காரு, எப்படி சொல்றீங்க? ஏன்னா நிறைய இடத்துல பவர் கட்டு, நிறைய ரீசன் பாத்தீங்கன்னா நிறைய இப்ப கோவையில கூட அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணது அதெல்லாம் இன்சிடென்ட்லாம் பாக்குறீங்க. எப்படி இப்பதான் புதுசா வந்திருக்காங்க, டைம் வேணும்ன்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? சீக்கிரம் ரொம்ப டைம் எடுக்காம சீக்கிரமா முடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுக்காரனே ரேப் பண்ணியிருக்காங்க மேம். அது பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் வந்து இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படின்னு தான் தொடருது. எப்படி அதை பாக்குறீங்க நீங்க? எனக்கும் 3 பொம்பளை பசங்க இருக்காங்க. எனக்கும் பயமா இருக்கு. வெளியே அனுப்புறதுக்கு, எங்குமே அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த பயத்தை வந்து சிஎம் தான் போக்கணும். கோரிக்கை வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? இல்ல, எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி பிரச்சனை தான் வருது. சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து எப்படி சொல்றது, அவர் வந்து முயற்சி எடுக்கணும்னா நின்ன இடத்துல அவங்கள ட்ரெஸ் இல்லாம சுடணும். அந்த மாதிரி ஒரு இது வைக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் பயம் வரும், எல்லாமே இருக்கும். படத்துல மட்டும் ஒரு ஏதாவது எதுவாக இருந்தாலும் சொல்றாருல்ல, அது மாதிரி நேரடியா நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி மேம், இப்ப இந்த 2 வீக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கரண்ட் கட் ஆகுது. அந்த இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்ப இந்த மாதிரி நிறைய நடக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி இப்போ இந்த 2 வீக்ஸ்ல இவ்வளவு இஷ்யூ வருது, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க குழந்தை வச்சிருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் இல்லாம, நைட் எல்லாம் கரண்ட் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தை வச்சிருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க எந்த ஏரியா? உங்க ஏரியால கரண்ட் ஆஃப் ஆகுதுங்களா? நாங்க காசிமேட்ல இருந்து வரோம். எங்களுக்கும் கரண்ட் அப்பப்போ ஆஃப் ஆகுது. நிறைய எங்க ஏரியால வந்து சின்ன பசங்க நிறைய இருக்காங்க.
அந்த பசங்களாம் வந்து நைட்ல அழுதுட்டு கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் இருந்ததுங்களா? முதல்ல இருந்துச்சு, ஆனா இந்த அளவுக்கு இல்ல. ஒரு நாள் ஃபுல்லாவே கரண்ட் இல்லாம நைட், முக்கியமா நைட்ல கரண்ட் கட் பண்றது வந்து சரி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தண்ணியும் வந்து ஒரு நல்லா இல்ல, குடிக்கிறதுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. கார்பரேஷன் தண்ணியே அப்படி நிறைய குப்பையும் அதுவும் இதுவும் வருது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி உங்க ஏரியா அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? பண்ணிருக்காங்க, அது சரியா ஸ்டெப் எடுத்த மாதிரி நமக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதிகாரிகள் வந்து சால்வ் பண்ணிருக்காங்க? வருவாங்க, வந்து பாப்பாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பாங்க. முடியாத பட்சத்துல தான் அதை அப்படியே கண்டுக்காம அப்படியே விட்டுருவாங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்றீங்களா? சரி, எப்படி மாற்றம் கிடைச்சிருச்சுங்களா? நீங்க கேட்ட மாற்றம் இப்போ வரைக்கும் கிடைக்கல. கிடைச்சிடும்னு ஒரு நம்பிக்கையோட தான் அவர் போட்டிருக்கோம். கண்டிப்பா நான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இனிமே கிடைக்கும்னு வெயிட் பண்றீங்க? அவர் சொல்லியிருக்காருல, வெயிட் பண்ணுங்கன்னு. நாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும். நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன். ரெட்டலை? ரெட்டலைக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். ஆனால் அவர் சிஎம் ஆகும்போது நான் சிஎம் ஆவருன்னு நினைக்கல. அவரு விஜய் பாய் மாற்றி செய்வாருன்னு நான் ஆசைப்பட்டேன். 25 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நான் நல்லா செய்வேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னார். ஒன்றும் செய்யலை. நான் ரெட்டலை தான் வரும் நான் எதிர்பார்த்தேன், வரல. நான் உழைச்சி தான் நான் சாப்பிட்ணும். நான் எனக்கு சிஎம் அந்த அம்மா இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே நான் வந்து எனக்கு வீடு வேணும், என்ன நான் கணவரால் கைவிட்ட பொண்ணு, 2 பசங்க எனக்கு, நான் வேலை செஞ்சு தான் நான் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்றேன். வீடு வேணும், எனக்கு வீடு இல்லை, எனக்கு வேலை வேணும், எனக்கு படிப்புலாம் கிடையாதுமா, நான் வீட்டு வேலை செஞ்சு தான் சாப்பிட்றேன். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், வீட்டுக்காரர் போயிட்டார். என்ன எங்களுக்கு ஒரு வீடு வேணும், நான் எழுதி போட்டேன், ஒரு வீடு கூட கிடைக்கல எங்களுக்கு. இன்னும் கிடைக்கலங்களா? இன்னமும் கிடைக்கல. அதனால நீங்க உடைச்சு நீங்க தான் பாத்துக்கிறீங்க. ஆமா, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்றீங்களா? கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் வரல? எந்த சப்போர்ட்டும் வரல எனக்கு. எனக்கு ஓட்டும் போட்டதுல அந்த அம்மா இதுல இருக்கும்போது தான் ஓட்டே போட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் போட்டேன். அதுல இருந்து மாறல. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே 2 உடைஞ்சிருக்குங்களே, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா கட்டி காத்த கட்சி இப்ப பாத்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு. அப்புறம் செல்வாக்கு இல்லை. இப்போ எதனால நினைக்கிறீங்க? ஏன் ஏடிஎம்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு? தெரியல எதனாலன்னா, எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. சரி, விஜய் வந்து வருவார் நீங்க எதிர்பார்த்தீங்களா சிஎம்மா? நான் வருவார் எதிர்பார்க்கல. வீட்டுல எல்லாம் குழந்தைங்களை கேட்டு போங்க, ஓட்டு போடணும். வீட்டுல குழந்தைங்களை கேட்டு பாருங்க. சின்ன குழந்தை இருக்கு பாருங்க, இந்த குழந்தை கேட்டா கூட நான் சொல்லுவேன், யாருக்கு ஓட்டு போடணுமா நல்லா பார்த்து சொல்லு அவங்க கிட்ட. விஜய்க்கு ஓட்டு போடணும் தான் சொல்றாங்க. அப்ப சின்ன குழந்தைங்க தான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஓட்டு போட வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. சரி, விஜயோட அரசியல் இப்போ 2 வீக்ஸ் ஆயிடுச்சு வந்து, எப்படி இருக்கு? மாற்றம் வேணும், நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. எனக்கு தெரியல, அப்படிதான் இருக்க மாதிரி இருக்கு. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. இல்ல இப்பதானே புதுசா வந்திருக்காங்க, இன்னும் டைம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரு டைம் கேக்குறாருல்ல, நான் பண்ணுவேன், நான் செய்யறேன்னு சொல்றாருல்ல, பாப்போம். சரி, ஒரு மாற்றம் கொடுங்க, உங்க வீட்டுல அண்ணனா தம்பியா அப்படின்னு அவரு சொல்லியிருக்காருல்ல. எல்லாரும் மாதிரி இருக்காரா, இவரு மாத்துறாரா பாப்போம். சரிம்மா, இப்ப அந்த கோவை இன்சிடென்ட், அந்த குழந்தைய ரேப் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த இன்சிடென்ட் நீங்க எப்படி, உங்களுக்கு எப்படி தோணுது? அது வந்து ரொம்ப கஷ்டமா, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு பச்சை பிள்ளை அது யாரா இருந்தாலும் அப்படி பண்ண மாட்டாங்க. அது ஒரு பயம் இல்லை, கவர்மெண்ட் மேலேயே ஒரு பயம் இல்லை. பண்றவங்க நம்மள என்ன பண்ணிட்டு போறாங்கன்ற ஒரு பயம் இல்லாம ஒரு பச்சை பிள்ளை ஏமாத்தி இப்படி பண்ணக்கூடாது, தப்பு. அவங்கலாம் ஷூட் பண்றதோட நிறைய தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு. எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும்? ஏன்னா ஷூட் பண்ணா ஒரே நாள்ல செத்து போயிடுவாங்க அவங்க, அது வந்து முடிஞ்சிடும். வேற மாதிரி தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்குலாம். நிறைய அந்த ஒரே இடத்துல நிக்க வச்சு படுக்க முடியாம உட்காராம அப்படிலாம் இருக்காங்களா, அந்த மாதிரி பண்ணணும் அவங்கலாம். சித்திரவதை பண்ணணும்னு சொல்றீங்க? அப்பதான் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு. இந்த குழந்தைய மறைச்சு கஷ்டம் இல்லை, எவ்வளோ குழந்தை எவ்வளோ கஷ்டம் இல்லைம்மா, அது வாழணும் வளரணும் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கோம். அது உலகத்துல வந்து செடியே முளைக்க விடாம அப்படியே கிள்ளிட்ட மாதிரி கிள்ளிட்டாங்கல்ல. அதை பேசலாம் யார் வேணாலும். சரிம்மா, உங்களோட ஏரியால எப்படி கரண்ட் எல்லாம் வருதுங்களா கரெக்டா? கரண்ட் போனா முன்னாடிலாம் கொஞ்சம் சொல்ல முடியாது, உடனே வந்துடும். இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, வரமாட்டேங்குது உடனே.
அது எந்த டைமா இருந்தாலும் அந்த டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் போச்சா வந்துடும். இப்போ வரமாட்டேங்குது. ஒரு நைட்டு கூட கரண்ட் இல்லாமல் குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுத்துவோம். வயசானவங்க இருக்காங்க, நம்மளாம் கூட பரவாயில்ல, நம்ம பார்த்துக்குவோம். குழந்தைங்க பச்சை பிள்ளை வச்சுக்கணுங்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. உங்க ஏரியா எம்எல்ஏ எல்லாம் வந்து பார்த்தாங்களா? ஓட்டு வாங்கினோடனே வந்து சொல்லிட்டு போறாங்க, நன்றி சொல்லிட்டு போனாங்க, அவ்வளோதான். நன்றி சொல்லிட்டு போனவங்க திரும்ப வரல? ஒன்றும் வரல. எந்த ஸ்டெப் எடுக்கலைங்களா? இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்க்கல தான். அவரோட ஃபேன்ஸ் நாங்களே வந்துட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஓட் போட்டது. அதாவது நாங்கள் எதிர்கட்சியாக வருவார்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்துட்டு எங்களுக்கே ட்விஸ்ட்டாக அவர் வந்து வின் பண்ணிட்டார். ஆனால் அதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. உண்மையாகவே எதிர்பார்க்கல வின் பண்ணுவாருன்னு. இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆமாம். எதனால விஜய் போட்டீங்க? எதனாலனா அவர் நினைச்சிருந்தா அவரோட காசை வச்சுட்டு அவரே இருந்திருக்கலாம். ஆனால் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு இல்லை தானே. அவர் படம் நிறைய விஷயம் அவர் ஃபேஸ் பண்ணிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா இருந்திருக்கலாம். அவரே பேசாம அவரோட காசை வச்சுட்டு அவரே இருந்திருக்கலாம். ஏதோ நம்ம மக்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் அவர் வந்திருக்காரு. அதனால சரி அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அதனால தான் நாங்கள் ஓட் போட்டோம். அவரோட ஃபேன் அப்படின்றத அதை தாண்டி ஏதோ ஒன்று பண்ணன்னு நினைக்கிறாருல, அதனால நாங்க யோசிச்சு அவருக்கு ஓட் போட்டோம். அவ்வளவு. இப்போ வின் பண்ணிட்டாரு, சிஎமும் ஆகிட்டாரு. எப்படி இருக்கு இந்த 2 வீக்ஸ்? இப்பதானே வந்திருக்காரு, அதனால வந்துட்டு பெருசா எதுவும் தெரியல. இனிமே பாப்போம் எப்படி நடக்குது, என்ன பண்றாருன்னு பாப்போம். கண்டிப்பா நல்லது பண்ணுவாருன்னு நம்புறோம். டைம் வேணும், புதுசா வந்திருக்காங்க. சரி, இப்போ இந்த இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? பவர் கட், இந்த இஷ்யூ எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, நியூஸ் எல்லாம். அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ இந்த பிரச்சனை அதெல்லாம் சொல்றேன். உங்க ஏரியால கரண்ட் எல்லாம் கரெக்டா வருது? கரண்ட் எங்க ஏரியாக்கு வருது போகுது, அந்த மாதிரி தான் வருது. பவர் கட் இருக்கதா செய்யுது. ஆனா அது ஏன் அப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, உண்மையாவே தெரியல. இதனால இதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா அந்த ப்ராப்ளம் இல்ல, இப்பதான் கொஞ்ச நாளா இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னு தெரியல. அதிகாரிகள் யாரும் வந்து பாக்கலீங்களா? இல்ல, யாரும் வந்து பாக்கல. சரி, அந்த கோவை இன்சிடென்ட், அந்த பாப்பா ரேப், அது அந்த இன்சிடென்ட் எப்படி பாக்குறீங்க நீங்க? இது வந்து எப்படின்னா, இது வந்து வரிசையா நடந்துகிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு டைமும். இது வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்துட்டு அந்த பசங்களை வந்து எப்படி சொல்லி வளர்க்கணும். அது இல்லாம தப்பு பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் தெரியணும். தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பா இனிமே தொடவே கூடாது, கண்டிப்பா இறந்துருவோம், கண்டிப்பா பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு பயம் வரணும். அப்பப்பவே வந்துட்டு தண்டனை கொடுக்கணும். அதாவது ரொம்ப நாள் இழுத்து இப்போ நிறைய விஷயம் வந்துட்டு எப்படின்னா, சில பேர் வந்துட்டு தைரியமா வெளியே கொண்டு வந்தாலுமே உடனே வந்து தண்டனை கிடைக்கிறது இல்லை. ஒரு கட்டத்துல அவங்களே விட்டுறாங்க. அப்படி இல்லாம இப்போ ஒரு டைம் வெளியே சொல்றாங்கன்னா உடனே வந்து அதுக்கான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அது தூக்கு தண்டனை அந்த மாதிரி கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து இப்போதும் என்டிகே சப்போர்ட்டர் தான். ஆனால் என்டிகே சப்போர்ட்டர்னு டிவிக்கே அப்போஸ் பண்ணணும்னு நினச்சது கிடையாது. பட் நான் என்ன நினச்சேன், ஓகே வந்துருவாரா, அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது, இந்த மாதிரி யங் பீப்புள் ஜென்ரேஷன்லாம் விஜய் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு ஆப்போசிட் பார்ட்டியே வருவார் தான் நினச்சேன். ஆனால் இப்படி கரண்ட்லேயே வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறேன். அவர் அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஆனால் எல்லாரும் மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க. அது இப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சட்டன் சேஞ்ச் ஆனாலே வராதுன்றது வந்து என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாக இருக்குது மேம். எப்படி மாற்றம் வந்துடுச்சுங்களா இந்த 2 வீக்ஸ்ல? இல்ல, 2 வீக்ஸ்ல சேஞ்சஸ் வந்திருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனா 5 இயர்ஸ் ஆனாலும் அது வராது, இன்னும் டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாருமே நிறைய செக்டர்ஸ் ஆஃப் பீப்புள் ஒரே மாதிரி ஒரே டைமென்ஷன்ல திங்க் பண்றதுனால கண்டிப்பா வரவே வராது மேம், நிறைய சேஞ்சஸ்னால. இப்போ சேஞ்சஸ்னா நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்துட்டு ஸ்கீம் வந்து பாஸ்ட் ரூலிங் பார்ட்டிஸும் அதே ஸ்கீம் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ நாங்கள் வந்து ஃப்ரீயாக தரோம் இந்த ஸ்கீம், அந்த ஸ்கீம்லாம் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க புதுசாக எதுவும் சொல்லலைங்கிறது தான் என்னோட ஒரு மைனஸாக தெரியுது. எல்லாமே சலுகைகள்லாம் சொல்கிறீங்களா? எஸ். இந்த மாதிரி இப்போ நான் 2000 தந்தாலும் 2500 தரேன். நான் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து கம்மியாக தந்தாலும் அந்த மாதிரி ஃப்ரீயாக தரேன். கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி பஸ் அவங்களும் அதே தான் பண்ணாங்க. ஸோ வேறு டைமென்ஷனில் யோசிக்காமல் இதை மாதிரி இப்போது கேரளா சைட்லாம் இப்போது யூஜி வரைக்குமே நமக்கு ஸ்டடிலாம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அட்வான்ஸ்டாக யோசிக்கலாம். இந்த மாதிரி நேச்சர் சைடை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், ஸ்டடி சைட் கொஞ்சம் இறங்கலாம். இந்த மாதிரி பழைய ரூலிங் பார்ட்டிஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் வச்சுருந்தாங்களோ அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு மாற்றமாக இருக்காது. அந்த இடத்துல வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வராது அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான பாயிண்டாக இருக்கும். அதாவது டிவிக்கு இவங்க ஓனா எதுவுமே பண்ணாம ஆல்ரெடி வந்துட்டு இதுல இருந்து நாங்க எதுவும் அட்வான்ஸ்டா பண்றோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா அப்படிதான் வருதே தவிர அட்வான்ஸ் கூட வரல அப்படின்னு என்னோட திங்கிங்.
சரி, இந்த 2 வீக்ஸ் எப்படி நீங்க பாக்குறீங்க ஆட்சி? இல்லை 2 வீக்ஸ் அவ்வளவா எந்த சேஞ்சஸுமே இல்லை மேம். நிறைய இடத்துல பவர் கட்ஸு அந்த மாதிரி எப்போதும் போல தான் இருக்கு. எந்த சேஞ்சஸும் அந்த மாதிரி தெரியல. இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்றாங்கல்ல. ஆனா நான் வந்து அவங்க அப்போசிட் பார்ட்டி சப்போர்ட்னு கிடையாது. பட் அவங்க இப்போ சிஎம் ஆனோடனே அவங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ ஃப்ரீ பஸ் அப்படின்னா அவங்க வித்தின் 3 டேஸ்லயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ போன பஸ் ஆட்சியில சொல்றீங்களா ஸ்டாலின்? ஃப்ரீ பஸ் அந்த மாதிரிலாம் வந்து அவர் வந்த உடனே பண்ணாருன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ இதெல்லாம் பண்ணீங்கன்னா என்ன ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இவங்க இன்னும் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு மேம். 2 வீக்ஸ்ல எதுவும் டிராஸ்டிக்கா சேஞ்சஸ் தெரியலையோ அப்படின்னு. சொன்ன வாக்குறுதிகள் வந்து எதுவுமே நிறைவேற்றலன்னு சொல்றீங்க. நிறைவேற்றும் அப்படின்னு கூட எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை தரல அப்படின்னு சொல்றேன். நம்பிக்கை தரல. சரி, கஜானா காலி பண்ணிட்டாரு போன இருந்த சிஎம், அதனாலதான் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது காலியா இருந்தாலுமே அவங்க வந்துட்டு பீப்புள்ஸ்க்குலாம் என்ன பண்ணுமோ அது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்காக சோர்ஸ் வந்து இவங்கள்ட்ட தான் இருக்கல. இவங்க சோர்ஸ் வச்சு பண்ணிட்டு கூட நம்ம எடுத்து வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு மேம். அதுக்கு முன்னாடி கஜனா காலியா இருந்தாலும் அவங்க முந்தைய அரசு பண்ணிருக்காங்க. பட் அதையும் இவங்க பண்ணலாமேன்றீங்களா? எஸ் மேம். சரிங்க, இப்போ கரண்ட் எல்லாம் கட் ஆயிட்டு இருக்கு. உங்க ஏரியால எப்படி இருக்கு? அந்த ஏரியாலும் கரண்ட்ல கட் ஆயிதான் மேம். கரண்ட் பவர் கட் தான் நடந்துட்டு இருக்கு. எப்படி லாஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்களா இந்த மாதிரி? இல்ல சம்மர்னா மோஸ்டா அப்படிதான் நடக்கும். ஆனா இந்த சேஞ்சஸ் அதை மாத்தலாம். இப்போ 200 யூனிட்ஸ்லாம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நார்மல் கரண்டே நம்மளுக்கு கரெக்டா கிடைக்க மாட்டேங்குதுல்ல, அதுவும் கம்மியா தான் கிடைக்குது. இப்போ சம்மருங்கப்போ எல்லார் வீட்லயும் கண்டிப்பா நிறைய தேவைப்படும். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். அந்த கோவை இன்சிடென்ட்ல குழந்தைய வந்து ரேப் பண்ணி இது பண்ணாங்க இல்லைங்களா, அது எப்படி அந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? எஸ் மேம். எல்லாமே போக்சோ அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. அதை யாரும் எப்படி தடுக்கிறதுன்னு யாருக்கு தெரியலன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நம்ம ஏன் இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கோம்னாலும் அதான் மேம், எஜுகேஷன் சைடும் நம்மளுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. இந்த மாதிரி கேர்ள்ஸ் சேஃப்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால தான் நம்ம எப்படி இருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து சடனாவே ஆக்ஷன் எடுத்து பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா இங்க இன்னும் அப்படி கிடையாது. இப்போ நம்ம கேஸ் 1 வீக், அடுத்து இந்த மாதிரி 1 மந்த் மாறி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க தப்பா எப்படி சட்டனா ரியலைஸ் பண்ணுவாங்க? அதுக்கே அவங்களுக்கு டைம் போயிடும். இதெல்லாம் என்னடா இவ்வளவு நாள் இருக்கா எல்லாருக்கும் நார்மலஸ் ஆயிடும். அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்க்குலாம் நம்மளுக்கு உடனே சடனா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தா, அதுவும் ரொம்ப இப்போ ஹெவியா கொடுத்தா பனிஷ்மெண்ட்லாம் இதெல்லாம் மாறும் மேம். அதுவும் இல்லாம பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நடந்தா பேரண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் ஓப்பன் பண்ணி வெளில சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஜென்ரேஷன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம பேரண்ட்ஸ்லாம் அந்த ஜென்ரேஷனால இல்ல வேண்டாம் பசங்களை டம்ப் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாம எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு அந்த மாதிரி நடந்த சைல்ட்ஸ் கூட நின்று ஃபைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் நினைச்சா மட்டும்தான் இதுக்கு சேஞ்சஸ் வரும். ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்க நடக்குது, சின்ன குழந்தை வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்ல முடியாது. அவங்க பேரண்ட்ஸ் ஆனால் தைரியமா எதிர்த்து வந்து ஓப்பன் அப் பண்ணி சொன்னாங்கன்னா ஒரு சேஞ்சஸ் வரும். இப்போ கேர்ள்ஸ்லாம் சொல்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைடு அவங்க பேரண்ட்ஸ் சைட்லாம் என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் சைட்ல என்ன சொல்லுவாங்க, அப்படிதான் ஃபர்ஸ்ட் தாட் வருமே தவிர நம்ம பொண்ணு இந்த மாதிரி நடந்திருக்கே, நம்ம இவளுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படி யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாரும் ஓப்பன் அப் மைண்டா இதை வந்து எல்லாருமே பேசி நம்ம அப்போஸ் பண்ணதான் மாறும் அப்படின்ற ஒரு ஸ்டேட் எல்லாருக்கும் வந்தா நம்ம வந்து வேணா இந்த மாதிரி இருக்க சேஞ்சஸை மாத்தலாம் மேம். பெரிய தண்டனைனா எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மேபி தூக்கு தண்டனை, அந்த மாதிரி ஆயுள் கைதியெல்லாம் போட்டா கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் எப்படி அவ்வளவுதான், இங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க எதுவுமே பண்ணாம அங்க போயிருக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் இருந்துட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு சப்போர்ட் இருந்தா அதை வச்சு வெளில வந்துடலாம் அப்படின்னு கூட நினைக்குவாங்க. ஸோ வேண்டாம், இமிடியேட்டாவே தூக்கு தண்டனை அந்த மாதிரிலாம் கொடுத்தா பப்ளிக் முன்னாடியே வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணா அடுத்து பண்ணவே கூடாதுடா அப்படின்னு நினைக்கிற மாதிரி பப்ளிக்கா நம்ம பனிஷ் பண்ணா சேஞ்சஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மேம். லாஸ்டா ஒரே ஒரு क्वेश्चन, என்டிகே பிடிக்குன்னு சொன்னீங்களா, எதனால என்டிகே கட்சி மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு? என்டிகேன்னு சொன்னதுனால நான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் சப்போர்ட் பண்றேன், சீமான் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. அவருக்காக அந்த கட்சி போல, அவரோட ஐடியாலஜிக்காக தான் போனேன். வந்துட்டு இப்போ ஸ்டடீஸ்லாம் ஃப்ரீயா தர முடியும் அப்படின்னு சொல்ல, இப்போ வந்து நான் கரண்ட் தரேன், வேலை இப்போ சொன்னாங்களே வேலை இல்லாத அன்எம்ப்ளாயிஸ்க்குலாம் நான் வந்து 4000 வந்து அக்கௌண்ட்ல போடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கும், வேலை இல்லாதவங்களுக்குலாம் நான் வேலை கண்டிப்பா ஏற்படுத்தி தரேன். இப்போ இண்டஸ்ட்ரி சைட்ஸ்லாம் இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் இருக்குல்ல, செகண்டரி செக்டர்ஸே வந்து அதுல இருந்து நம்மளாவே
இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்மளோட ஊர்ல அவ்வளோ கிடையாது. இப்போ வேலைனா எல்லாரும் வெளிநாட்டுக்கு தான் போய் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ்லாம் நேச்சுரல் இண்டஸ்ட்ரீஸாவே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நான் இங்கே கிரியேட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு நான் வந்து ஒர்க் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது மேம். அதனால என்டிகேக்கு சப்போர்ட். அந்த மாதிரி ஐடியாலஜி மாற்றி பண்ணதுனால இப்போ இந்த மாதிரி நான் இவ்வளோ காசு தரேன் அவ்வளோ காசு தரேன்னு சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் சைட் நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஹாஸ்பிட்டாலிட்டி, எஜுகேஷன், அப்புறம் இந்த மாதிரி அன்எம்ப்ளாயிஸ்க்குலாம் வேலை தரேன், அதெல்லாம் ஃப்ரீ பண்ணுறதுனால அதெல்லாம் நான் வந்து ஃப்ரீயாக பண்ணுவேன். அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்டெப் அப் எடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அவரோட ஐடியாலஜிக்காக நான் அவர் கூட நிற்கிறேன் தவிர என்டிகே தான் சீமான் அப்படின்னு கிடையாது. ஆனா இந்த எலெக்ஷன்ல அவருக்கு ஒரு இடம் கூட வின் பண்ணலையே அது எப்படி? ஏன்னா அவர் ரொம்ப வருஷமா பேசி பேசி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஓகே வந்தா இவங்களுக்கு தானே போடணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ விஜய் சட்டன் வந்ததுனால எல்லாரும் சினிமாட்டிக் மேல உள்ள ஒரு கிரேஸ்னால அப்படியே மாறிட்டாங்க அந்த சேஞ்சஸ்னால. வர வேண்டிய ஓட்டு வந்து டிவிக்கு. இப்போ நீங்க என்டிகேக்கு ஓட் பண்ண எல்லாட்டி கேட்டா நான் விஜய் வரதுக்கு முன்னாடி என்டிகே தான், விஜய் வரதுக்கு முன்னாடி என்டிகே தான் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரோட யங்ஸ்டர்ஸுமே வந்து என்டிகே தான் ஓகே, அவங்களோட ஐடியாஸ்க்காக தான் போறோம். அவர் மாத்தி மாத்தி பேசுறான் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாரு, நிறைய தப்பு பண்றாரு, அவரோட பசங்கெல்லாம் அங்கதான் படிக்கிறாங்க இங்கதான் படிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாரு. அவரோட பர்சனல் லைஃப் தாண்டி அவருக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு, இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு யாருமே சொன்னதான் அவர் சொல்றதுனால அவரோட வே ஆஃப் திங்கிங் வேற மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி போனா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டிராஸ்டிக்கா சேஞ்சஸ், நம்மளுக்கு டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ல வந்து நம்ம இன்னும் சீக்கிரமா டெவலப்டு கண்ட்ரிஸா மாறுவோம் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். நான் விஜய் சாருக்கு தான் போட்டேன். ஆனா அவர் நல்லது தான் பண்ணுவான்னு தெரியும். நல்லது பண்ணுவாரு. ஆமா. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி எல்லாம் அவ்வளவு இது இல்ல, அவர் ரொம்ப இல்ல. இவர் வந்ததுல இருந்தா நியூஸ் எல்லாம் பாக்குறேன், அவரோட இதுவெல்லாம் பாத்துருக்கேன். விஜய் வந்ததால தான் நியூஸ் எல்லாம் பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த நியூஸ் எல்லாம் கிடையாது. விஜய் சார் வந்ததுல இருந்தா பாத்துன்னு இருக்கேன் பேஸ்புக்ல எல்லாம். அந்த அளவுக்கு விஜய் பிடிக்குங்களா? ஆமா, அவர் தான் ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் பாத்துட்டேன். அவரோட ஃபேனுங்களா? ஆமா. சரி, எப்படி நீங்க ஓட் பண்ணீங்க? சிஎம் ஆகிட்டாரு, எதிர்பார்த்தீங்களா சிஎம் ஆயிடுவாரு? அவரு எதிர்பார்த்துட்டேன். அவரு 108 வந்த உடனே தான் நான் வேலைக்கே கிளம்பினேன். அவரு ஓட்டு வந்த உடனே. அப்படிங்களா? ஆமா, ரிசல்ட் தெரிஞ்ச உடனே போய் ஹாப்பிங்களா? ஹாப்பி தான். சரி, எப்படி இருக்கு இப்போ அவரோட ஆட்சி? 2 வாரம் ஆகுது. கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வராங்க, நல்லதெல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு வராங்க சார். சரிம்மா, இப்ப அந்த பவர் கட்லாம் நிறைய இடத்துல நடக்குது. உங்க ஏரியால அந்த ப்ராப்ளம் இருக்குங்களா? இன்னும் எங்க பவர் கட்லாம் ரொம்ப நடக்குதுல்ல. நீங்க இருக்கிறது எந்த ஏரியா? டீப் சத்திரம். உங்க இடத்துல எல்லாம் பவர் கட் ப்ராப்ளம் இல்லைங்களா? இன்னும் வரலக்கா, இதுக்கு மேல வராங்களான்னு தெரியல மேம். ஆனா இன்னும் இவர் வந்ததுல இருந்து வரல எங்க ஏரியாலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்தது பவர் கட் அடிக்கடி ஆகும் நைட்ல. ஆனா இவர் வந்ததுல இருந்து சார் வந்ததுல இருந்து இன்னும் ஆகல எங்க ஏரியாலாம். டீப் சத்திரம் இந்த கோவையில வந்து அந்த குழந்தைய ரேப் பண்ணிருந்தாங்க, அந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? கோவை சூலூர்ல ஒரு 10 வயசு குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுக்காரனே ரேப் பண்ணி அந்த நியூஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க? அது ரொம்ப கஷ்டம் தான். தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கு எல்லா ஆட்சியிலுமே. அது எப்படி, அதுக்கு என்ன சொல்யூஷன் நினைக்கிறீங்க? சார் வந்திருக்காங்கல்ல, இதுக்கு மேல அவர் தான் நடவடிக்கைலாம் எடுத்தாருல பார்த்து. விஜய் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பாரு. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியே எடுத்துன்னு வராங்கல்ல. அதானே வந்திருக்காரு. அடிக்கடி மேல மேல எதுவும் அழுத்தம் கொடுக்க கூடாதுல்ல அவருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்தா சைலண்டா இருந்து முடிக்கிறாரு சார். அமைதியா இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம்ல. சைலண்டா எல்லாத்தையும் பார்த்து பாருங்களா? இனிமே எந்த ப்ராப்ளம் வராதுன்றீங்களா? இனிமே வராது, சார் வந்திருக்காங்கல்ல. என் 2 பசங்களும் விஜய். அப்படிங்களா? ஆக்சுவலாக நான் ஓட்டு போட்டது வந்து டிவி கேக்கு தான். ஆக்சுவலாக விஜய் வருவான்னு எதிர்பார்க்கல. எதிர்கட்சி தலைவராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் ஓட்டு போட்டேன். பட் எனக்கே அது ஃபர்ஸ்ட் டைம் அங்கே May 4 வந்து எலெக்ஷன் கவுண்டிங் போயிட்டு இருக்கு. அவர் வந்து லீடிங்கில் வரும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இவர் சிஎம் ஆயிட்டாரு, கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷத்துலேயே ஒருத்தர் சிஎம் ஆகணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு நடிகரும் வந்து அப்படி பண்ணதில்லை. ஏன்னா எம்ஜிஆர் வந்தார், எம்ஜிஆர் பண்ணாரு. ஆனால் விஜய் பண்ணுவாரான்னு எங்களுக்கு சுத்தமாக ஒரு நம்பிக்கையும் இல்லை. அவர் ஜெயிப்பார்னு ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் எப்படியாவது வந்து எதிர்கட்சி தலைவராக வருவார்னு நினச்சேன். நான் அப்படி நினச்சி தான் நான் ஓட்டு போட்டேன். ஆனால் கடைசியில் அவர் வந்து முதலமைச்சர் விஜய் ஆயிட்டாரு.
எதனால வந்து விஜய்க்கு நீங்க ஓட்டு போட்டீங்க? என்ன எதனாலனா இப்போ டிஎம்கேக்கு இப்போ ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் பார்ட்டி இல்லை. ஒருவேளை விஜய் வந்தாருன்னா டிஎம்கே வந்து இன்னும் நல்லா கவர்மெண்ட் நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு இதுல வந்து நான் வந்து சிஎம் விஜய்க்கு நான் ஓட்டு போட்டேன். இப்போ சரி, இப்போ வந்து 2 வீக்ஸ் ஆகுது. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? 2 வீக்ஸ்ல ஆக்சுவலா வந்து பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. நான் ரொம்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் எனக்கு நியூஸே வரும். நான் அதிகமாக ஃபாலோ பண்றது இந்த சென்னை ஒரு சில பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து போட்டுட்டே இருப்பாங்க இது மாதிரி வந்து 300 ஜிபே மூலமா வாங்கினவங்கலாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரிலாம் அதெல்லாம் வந்து இப்போதான் பார்த்துட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு பார்க்கும்போது. ஒரு பக்கம் போகும்போது இப்போ டாஸ்மாக்ல க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அது வந்து டிஎம்கே ஆட்சியிலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பண்ணும்போது தான் அது வெளியில ரொம்ப தெரியுது. குடிக்காரங்களாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இல்லை நாங்கள் செத்துருவோம் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் பண்ணும்போது. சரி, இந்த நெகட்டிவ்லாம் வருதுங்களா? பவர் கட் இஷ்யூ, அந்த கொலை, அந்த ரேப் அதெல்லாம் வருதுங்களா? அந்த நியூஸ்லாம் எப்படி? அந்த இஷ்யூக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. உடனே பண்ண முடியாது, அப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும்னு தோணுது. உங்க ஏரியால கரண்ட் பிரச்சனை? எங்க ஏரியால அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. நாங்க இருக்கிறது கரண்ட் நல்லா இருக்கு, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. சரி, மத்த இடத்துல எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு டைம் வேணும்ன்றீங்களா? ஆமா, கண்டிப்பா டைம் வேணும். ஏன்னா ரஜினிகாந்த் சார் வந்து சொல்லியிருக்காரு, அவர் 2 years ஆகணும்னு சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு 6 months சொல்லியிருக்காரு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பேசுனே அவ்வளோ சொல்லியிருக்கும் போது நாங்கள் வந்து ஒரு பீப்புள் தமிழ்நாடு பீப்புள் நாங்கள் அதை வந்து சொல்லும் எங்களுக்கும் அதே தான். அவருக்கு டைம் கொடுக்கணும், கண்டிப்பாக டைம் கொடுத்தா நல்லா பண்ணுவார். இப்போ கோவையில வந்து அந்த ஒரு 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணாங்களா? அது இப்போ நிறைய இப்போ பார்த்துருப்பீங்க அந்த நியூஸ். அந்த நியூஸ் எப்படி பார்க்குறீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது நடந்துட்டு தான் இருக்கு. யார் வந்தாலும் இது நடந்து தான் இருக்கு. இது தடுக்கணும்னா ஒன்று கடுமையான சட்டம் கொண்டு வரணும். இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ மாவுக்கட்டில் போட்டதான் நான் கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் வந்து அது யார் கையில் போகணும்னு சொல்லி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு கோர்ட் கையில் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோர்ட் கையில் இருக்கு. ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, சிஎம் சார் ஏதாவது சொன்னார்னா கண்டிப்பாக சொல்லணும். இது மாதிரி இப்போ ஆக்ஷன் எடுத்தால் தான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்காது. இதுக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, சேஞ்ச் சொல்லி மாற்றம்னுட்டு. இது மாதிரி வந்து நான் வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ஓட்டே போட்டதில்லை. எனக்கு வந்து ஓட்டே போட்டதில்லை. நான் இதான் ஃபஸ்ட் டைம் போட்டேன். அதுவும் விஜய்க்காக தான் போட்டேன். நான் சிஎம் விஜய் அவருக்காக தான் போட்டேன். நான் எதுக்காகனா இது மாதிரி இதெல்லாம் வந்துட்டே இருக்கு, யாராவது வந்தால் தான் இது நடக்கும்னு பார்த்தா எல்லா பீரியட்லேயும் நடக்குது. ஸோ டைம் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த இலவசம் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அந்த இலவசம்லாம் இல்லாமல் எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் வேணும். லைக் இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நம்மளோட பின்தங்கி இருந்தாங்க. இப்போ எக்கனாமிக் க்ரோத்தில் வந்து தமிழ்நாடு வந்து கொண்டு வந்துட்டாங்க, டிஎம்கே கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அதிகமாக கொண்டு வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டை வந்து அது மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து லைக் கரப்ஷன் இல்லாமல் இப்போ எப்படி இந்த 300 ஜிபி மூலமாக லஞ்சம் வாங்கின அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அது மாதிரி இப்போ கூட யாரோ ஒரு லேடி வந்து அவங்க மேரேஜ் போகிறவங்கள வந்து இது பண்ணாங்க சொல்லி போலீஸ் அடிச்சாங்களே, உடனே ஆக்ஷன் எடுத்தாங்கல்ல, அது மாதிரி எல்லாமே ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். உடனே ஆக்ஷன் எடுத்து சஸ்பெண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அது மாதிரி அந்த கரப்ஷன் இல்லாத இது தமிழ்நாடுக்கு வேணும். எங்களுக்கு கரப்ஷன் இல்லாமல் இலவசன்றது எங்களுக்கு வேண்டாம். ரொம்ப ஹாப்பி அவர் வந்தது. அவர் வர்றதை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். என் ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி. அவருக்கு எல்லாருமே நாங்கள் ஓட்டு அவருக்கு தான் நாங்கள் போட்டோம். ஒரு 6 மணிக்கு நாங்கள் பஸ் ஏற போனோம் கிளம்பாக்கம். காலையில் விடிகாலம் 3 மணிக்கு தான் ரீச் ஆகணும் போய் வீட்டுக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு வெயிட் பண்ணி போட்டிருக்கோன்னா அப்போ அவர் மேலே நம்பிக்கை வச்சு தாங்க எல்லாமே பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்னும் செய்வார். வந்த உடனே இந்த ஒயின் ஷாப்பு வச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளை இருந்து ரோல் மாடலா கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எங்க ஃபேமிலிக்கே பிடிக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே சேம் ஆயிடும்? அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. நாங்க ரொம்ப வந்து நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி எங்களுக்கு. அவர் தான் வருவாருங்க, இனிமே அவர் தான் வருவார், வேற யாரும் வர மாட்டாங்க. அது கன்ஃபார்ம் தான், எல்லாரும் தெரியும். சரி, இந்த 2 வீக்ஸ் எப்படி இருக்கு? பரபரப்பா யாரும் நியூஸ் பார்க்காதவங்களாம் பாக்குறாங்க. எனக்கு டைமே இல்லை. காலையில 7 மணிக்கு போனா ஈவினிங் 7 o'clock. நான் அவரை பாக்குறேன்னா அந்த யூடியூப் பாக்குறேன்னா அவருக்காக தான் நாங்க பார்ப்போமே. இப்போ நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருக்குதுன்னா அவரு தான் மெயின் காரணம். எல்லாருக்கும் பிடிக்குங்க அவரை பிடிக்காத ஆளே கிடையாது. இந்த குட்டி பாப்பா கேளுங்க, விஜய் யாருமா அப்ப வெக்கப்படுறா பாருங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் அவரை பிடிக்கும், ரொம்ப அதிகமா பிடிக்கும். கரண்ட் கட் இஷ்யூ போயிட்டு இருக்குல்லங்க, உங்க ஏரியால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? அது அவர் வந்ததுனால மட்டும் இல்ல, இது யூசுவலா எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். இது யாரு எந்த ஆட்சி வந்தாலும் உங்க ஏரியால வந்து சரி பண்ணி. உங்க ஏரியால இந்த ப்ராப்ளம் இருக்குங்களா? இப்ப சமீபத்துல ஒரு 2 days முன்னாடி
ட்ரிப்ளிகன்ல இருந்தது ப்ராப்ளம். அது கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. சரி. இப்போ கோவையில 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த கண்டிப்பா இன்சிடென்ட் அவர் நல்ல முடிவு கொடுப்பாருங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன சொல்யூஷன் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா ஆட்சியிலும் நடந்துட்டு தான் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? மெயினா வந்து இவர் வர வச்சுதான் இந்த மாதிரி இஷ்யூக்காக தாங்க. அவர் நல்ல ஒரு பதிலடி கொடுக்கணும். எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் அவங்க நல்ல ரொம்ப எதிர்பார்த்தா போட்டு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு அவர் நல்லா செய்வாருன்னு நம்புறோம். பதில் கொடுப்பாரு. சரியா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. அது தப்பு செஞ்சவங்களுக்கு. அதுதான் இது. விஜய் வந்தது எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? யார்? நாங்க டிவி கேக் தான் போட்டோம். டிவிக்கு. ஆமா, டிவி கேக் தான் போட்டோம். ஒரு மாற்றம் இருக்கட்டும்ன்றதுக்காக போட்டிருக்கோம். சேஞ்சஸ்க்காக போட்டிருக்கோம். எப்படி சிஎம் ஆயிட்டாரு, எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லது பண்ணுவாருன்னு நம்புறோம். இனிமேல் தான் தெரியும். இப்பதானே வந்திருக்காங்க, ஆட்சிக்கு வந்திருக்காங்க. என்ன மாற்றம் எதிர்பார்த்தீங்க? என்ன மாற்றம்னா வேலை வாய்ப்பு இருக்கணும், பெண்கள் மெயினாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் மெயினாக நாங்கள் இது பண்ணுவோம். மெயினாக பெண்கள் பாதுகாப்புக்காக தான் மெயினாக. அந்த ட்ரக்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கூட எங்களுக்கு அது ஒரு சேஞ்சஸ் இருக்கட்டும்ன்றதுக்காக தான். ட்ரக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க இல்லைங்களா. எப்படி வந்து 2 வீக் ஆகுது, எப்படி ஃபீல் பண்றீங்க? மாற்றம் ஏதாவது தெரியுதுங்களா? சேஞ்சஸ் இருக்கும்னு ஏன்னா இப்போதானே வந்திருக்காங்க ஆட்சிக்கு, இனிமேல் இருக்கும்னு நம்புறோம். சரி, இப்ப இந்த பவர் கட் இஷ்யூலாம் இருக்குங்களா, உங்க ஏரியால இருக்குங்களா? எங்க ஏரியால இல்ல பவர் கட் இஷ்யூஸ் இல்ல. எப்பயும் மாதிரிதான் இருக்கு. எப்பயும் மாதிரிதான் இருக்கு. சரி, அந்த கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க. அந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா ஒரு பொம்பளை பசங்க வச்சிருக்கவங்களுக்கு தான் அதோட வலி வேதனைன்றது தெரியும் கண்டிப்பா. ஆனா கடுமையான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும்ன்றது என்னோட இது. ஆனா எல்லா ஆட்சியிலுமே இந்த இன்சிடென்ட் கண்டினியூ தான் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னதான் சிஎம் சார் தான் இது பண்ணணும். அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க. அவங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ன்றது நாங்க. ஆனா இனிமேல் வந்து இது மாதிரி நடக்கக்கூடாது, கண்டிப்பா நடக்கக்கூடாது. இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரொம்ப மனசு ரொம்ப பாதிக்குதுங்க எங்களுக்கு. எங்க வீட்டு குழந்தையா தான் நினைக்கிறோம். ஒரு குழந்தையுமே பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ப்ரொடெக்ஷன் இருக்கணும். என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கடுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்த தடவை அந்த தப்பை செய்யாத மாதிரியா அவங்க வந்து தண்டனை கொடுக்கணும் குற்றவாளிகளுக்கு. அப்பதான் வந்து அந்த பயம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் பயந்துட்டு அந்த நினைக்கிறதுக்கே பயப்படணும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கணும் கண்டிப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தைங்களை இந்த மாதிரி பண்றது. ஏற்கனவே ஒரு தாத்தா 6 வயசு குழந்தைய இது பண்ணிட்டு சாக்கடையில போட்டுட்டாரு. ஒரு தடவையும் கேட்டு கேட்டு மனசு ஆத்தி பண்ணிட்டே இருந்தா எப்படி? கஷ்டமா இருக்குங்க. பசங்களை வந்து வெளியே விடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. இனிமேல் இது மாதிரி தொடரக்கூடாது, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது எங்களோட இது கோரிக்கையா இருக்கும். மாற்றம் வரணும்னு நினைச்சோம். அது இல்லாம இந்த பாலியல் கொடுமை, அதுக்கப்புறம் இந்த கஞ்சா, இந்த இதுவெல்லாம் கொஞ்சம் மாறணும், நாடு கொஞ்சம் முன்னேற்றம் அடையணும்னு நினைச்சோம். அது இல்லாம இந்த டாக்ஸ், வீட்டு வரி, அது இதெல்லாம் எங்களால கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால சரி மாத்தி போடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்களே ஆண்டுட்டு இருக்காங்களே, புதுசா ஒருத்தர் ஆண்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சான்ஸ் கொடுப்போம் தான் போட்டோம். டிவி கேக் தான் ஓட் பண்ணீங்க. எப்படி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு, சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றது, நாங்கெல்லாம் வந்து அவரை பார்த்து, அவர் படத்தை பார்த்து வந்தவங்க சரிங்களா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட என்ன சொல்ற படத்துலதான் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி முன்னேறி வந்தாரோ அது மாதிரி அரசியல்லையும் ரொம்ப போராடி தான் வந்திருக்காரு. அந்த இடத்த ரீச் பண்ணுவாருன்னு நானே எதிர்பார்க்கல. பட் வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண் கலங்குற அளவுக்கு அவரோட கஷ்டங்கள், வலிகள் அதெல்லாம் நாங்கள் வந்து கண்கூடா டிவி மூலியமா பார்த்தோம். கண்ணீர் விட்டேன். அவர் வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற சொல்ற ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு நாங்களாம், நான் மட்டும் இல்லை, கோடான கோடி மக்கள் தவம் கிடந்தாங்க. அதுல நானும் ஒருத்தி. அந்த இடத்துல கண்ணீர் வந்துருச்சு. அதுவே ஒரு வெற்றி தானே. யாரோ எவரும் நினைக்காம அவர் ஜெயிச்சது நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு கூட பிறந்த சகோதரன் ஜெயிச்ச மாதிரி நினைச்சோம். அந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடணும். இதுதான் எங்களோட சந்தோஷம். நல்லா கொண்டு போவாருன்னு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுல ஃபுல்லா 10 ஓட்டு அவருக்கு தான், விஜய் சாருக்கு தான்.
எப்படி இந்த 2 வீக்ஸ் எப்படி இருக்கு அவரோட வீக்ஸ் நான் என்ன சொல்றது, படத்தை பாக்குறது அதை பாக்குறதெல்லாம் விட்டுட்டு இப்போ பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதுன்றதுதான் யூடியூப்ல பாத்துட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு அசைவும் ரொம்ப அருமையா பண்றாரு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு இதுவை வந்து அவர் கொண்டு வராருங்கும் போது இதெல்லாம் நடக்குமா, சினிமால தான் நடக்கும், உண்மையில நடக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு இடம் இப்போ என் மருமகுள்ள வாங்க போனாரு, அவ்வளோ லஞ்சம், ஒரு 30-40 லஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே வந்தா போதும், நடந்தா போதும்ன்ற மாதிரி எங்களுக்கு வெறுத்து போச்சு வாழ்க்கையை. அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரணும்னு நான் காத்துட்டு இது நாங்க நினைச்சோம், இது ஒரு 2 மாசம் கழிச்சு கூட அந்த இடம் வாங்கிருக்கலாமே, இவ்வளவு லஞ்ச பணம் கொடுத்துருக்கோம், இவர் எல்லாம் ஒழிக்கிறாருங்கும் போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி, வரப்போற மக்களாவது இனிமே இதுல சிக்காம நல்லபடியா இருக்கட்டும், இளைய தலைமுறை நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஓட்டு போட்டோம். ஏன்னா நாங்க வளர்ந்தது பூரா அண்ணா டிஎம்கே, எங்க ஃபேமிலி ஃபுல்லா அண்ணா டிஎம்கே, அதுக்கு போடாம விஜய்க்கு போட்டிருக்கோம். காரணம் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை அவர் வந்து இப்போ வரைக்கும் இது வரைக்கும் இன்னும் தெரியல. பட் வந்து எனக்கு 1000 ரூபாய் கூட கிடைக்கல, அப்ளை பண்ணேன். அது பணத்துக்காக எல்லாம் கூட போடல, நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அதை நாங்கள் போட்டுருக்கோம். இப்போ கரண்ட் கட் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, உங்க ஏரியால அந்த இஷ்யூ இருக்குங்களா? அது ஆகுதுதான், இப்போ சம்மர்ன்றதுனால பண்றாங்களா இல்லை எப்படின்னு அது இல்லை எங்களுக்கு தெரியல. போயிட்டு தான் இருக்கு, தண்ணி கூட வரல எங்க ஏரியால. ஒரு 3-4 நாளா நான் கொளத்தூர் தொகுதி தான், சரிங்களா? கொளத்தூருங்களா? கொளத்தூர் தான், ஃபுல்லா தண்ணியே இல்லை ஒரு வாரமா, ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். சரி, இந்த கஷ்டத்தை பொறுத்துப்போம் எவ்வளவு நாள். இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்தது? இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததே கிடையாது. சரி பாப்போம், இந்த முறை தான் இப்போ ரீசெண்டா ஏதோ கிளீன் பண்றாங்க. சரி, இவரு ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஏதோ கிளீன் பண்ணி விடுறாரு போல இருக்கு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். என்னன்னு உள்குத்து என்னன்னு எங்களுக்கு தெரியலையே, சரிங்களா? எதனால இப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி ஆனது இல்லை. இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குன்னு அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா, எப்படி என்ன நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப அதெல்லாம் போய் பார்த்துட்டு முடியாது. தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு காலையில தான் வந்துச்சு, இதோட 5 நாள் ஆயிடுச்சு தண்ணி வருது. சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் இருந்தாரு இல்லைங்களா, எப்படி பாத்துக்கிட்டாரு கொளத்தூர் தொகுதி? அவரை நல்ல ஏரியா நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு, நிறைய காலேஜ் திறந்திருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், கொளத்தூர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் வந்து மக்களோட இதுன்றது குறைச்சி இருந்ததுன்னு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ வீட்டு வரி அதிகமாக கட்டுறோம், 1% கட்டின இடத்துல 5% அதிகமாயிருக்கு. வீட்டு வரி, வாட்டர் டேக்ஸு எல்லாமே எங்களுக்கு வந்து முடியல, சமாளிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாம் விலைவாசி எல்லாம் அதிகமாக இருக்கு. பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் பொண்ணு வெளியூரில் இருக்கா, பேத்தி வெளியூரில் இருக்கு, பயமாக இருக்கு. இந்த கஞ்சா அந்த இது அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ, அதுக்காகவே மெயினா மாறணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் வந்து மாற்றத்துக்காக பார்த்தோம், சரிங்களா? இப்போ அந்த கோவையில 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? இதை பத்திலாம் நம்மளுக்கு தெரியாது. சூலூர்ல 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணி அவர் இப்பதானே மேம் வந்திருக்காரு, உடனே அவர் எல்லா இடமும் இல்ல மேம், சிஎம் சொல்ல அந்த மாதிரி நியூஸ் நடந்துட்டு இருக்கு, அது எப்படி என்ன சொல்யூஷன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? சொல்யூஷன் அவனெல்லாம் ஒண்ணுமே விடக்கூடாது மேம். இனிமேலாம் தண்டனை வந்து கடுமையா இருந்தாலும் இது மாதிரிலாம் நடக்காது. இப்ப நாங்க பயப்படுறதே அதுக்கு தானே. சரி, அவருக்கு உடனே நம்ம வந்து இது பண்ண முடியாது இல்லையா, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவர் என்ன எடுக்கிறான்னு பார்ப்போம், என்ன ஸ்டெப் எடுக்கிறாரு பார்ப்போம், சரிங்களா? நாங்க எப்பயுமே டிஎம்கேக்கு தாங்க போடுவோம் ஓட்டு. நாங்க ஸ்டாலின் சாருக்கு தான் போடுவோம் எப்பயுமே. சேப்பாக்கம் தொகுதி நாங்க எப்பயுமே நாங்க ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவோம். டிஎம்கே தான், கருணாநிதி பீரியட்ல இருந்தே அப்படிதான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து கொளத்தூர் தொகுதியிலே வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. எதனாலன்னு ஒன்னும் தெரியல. ஏன்னா அவர் நம்பிக்கையோட இருந்தது அந்த சேப்பாக்கம் தொகுதியும் கொளத்தூர் தான். கொளத்தூர் தொகுதின்றது அவரோட கோட்டைனே சொல்லலாம். ஆனா இந்த தடவை எதனால அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு தவறு நடந்ததுன்றது தெரியல. அது ரொம்ப ஏமாற்றமா தான் இருந்தது. நாங்க நினைச்சு கூட பார்க்கல கொளத்தூர் தொகுதியில சார் இந்த மாதிரி இதுவாவாருன்னு. பரவாயில்ல, இருக்கட்டும், இதுவும் ஒரு இதுவாக தான் இருக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுங்க, அவங்களாம் நல்ல அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்க. வந்துருவாரு மறுபடியும், பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் தான். வரக்கூடாதுன்னு சொல்லல, புதுசா வந்திருக்காரு, அனுபவம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அவர் ஏற்கனவே ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பதவியில ஏதாவது இதுல இருந்திருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ இனிமேல் அத மாதிரியும் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அந்த மாதிரி இருந்து மேலே வந்தவங்க தான். பார்க்கலாம், மேபி நல்லாவும் செய்யலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 5 வருஷம் இருக்குது இல்லைங்களா, பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சொல்றதுக்கு இல்ல. இந்த 2 வீக்ஸ்ல எப்படி பாக்குறீங்க நீங்க? 2 வீக்ஸ்ல அவரோட இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. சீக்கிரமா ஆபீஸ் வராரு,
எல்லாரும் உடனே எல்லா வேலை ஆஃபீஸு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி 4 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு. அதெல்லாம் நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது இனி பொறுத்து இருந்து பார்க்கலாம், எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். செய்வார் என்றால் நம்பிக்கை வச்சுதான் போட்டாங்க மக்கள். நம்பிக்கை உண்மையாகட்டும். உங்க ஏரியால பவர் கட் இஷ்யூ இருக்குங்களா மேடம்? இல்ல எங்களுக்கு அவ்வளவா. நீங்க சேப்பாக்கம்ல? எங்க சேப்பாக்கம் தொகுதி. எப்படி உதயநிதி ஸ்டாலின் தான் இல்லைங்களா? ஆமா. எப்படி அந்த தொகுதி எப்படி பாத்துக்கிறாரு? எப்ப அவருக்கு இப்ப அவங்க ஆட்சியில இருந்து? ஆமா, அவங்க ஆட்சியில நல்லா பண்ணாங்க. நல்லா இருந்தது. ஏதோ எங்களுக்கு நம்பிக்கை வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நம்பிக்கை வச்சிருக்கோம். இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஆமா. சிஎம்ஆ விஜய் இருக்காரு. இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்கு? காம்போ 2 பேரும் இளைஞர்கள். 2 பேருக்கும் இளைஞர்கள். கொஞ்சம் அரசியல் அனுபவம் அவங்க மூத்தவங்களை விட இவங்க கொஞ்சம் கம்மி தான். அதனால பொறுத்து இருந்து பார்க்கலாங்க எப்படின்னுட்டு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அவங்க வீட்டில் தாத்தா அப்பான்ற வழியில் வந்திருக்கோம், அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இவர் தனிப்பட்ட முறையில் வந்திருக்காரு. பார்க்கலாம், செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. யார் வந்தாலும் நல்லது செய்கிறவங்க இருக்கட்டங்க, அவ்வளோதாங்க. யாராக இருந்தால் என்ன, அது நல்லவங்க யாராவது செய்யட்டும், அவ்வளோதான். நாடு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். வேற எதுவும் தேவையில்லை எங்களுக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆட்சி இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவிழும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி சொன்ன மாதிரி கவிழுமா இல்ல கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏன் கவிழ போகுது? இது இவ்வளோ பேர் மனசு ஒருமித்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க, எதுக்கு கவிழணும்? முடியல. ஒருவேளை அவங்க அரசியல் வியூகத்துல சொல்றாங்க. நமக்கு அந்த அளவுக்கு அரசியல் நாலேஜ் கிடையாது. நாங்களாம் வீட்டுல இருக்க லேடிஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றோம். நாங்க வர்றது மேக்சிமம் டிஎம்கே தான் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு இதுல அவர் முதலமைச்சரா ஆயிட்டாரு. ஆனா அவர் பண்றத ஒரு நாளே நாட்டை திருத்த முடியாது. புதுசா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்றாங்களே. புதுசா வாய்ப்பு கொடுத்து எந்த காலத்துல நாட்டை திருத்துறது இவரு? அது திருத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல போனா ஒரு டிப்ஸ் கேட்கறாங்க, ஒரு ஹோட்டல், அதை நிறுத்த முடியுமா? இல்ல ஏதாவது நிறுத்த முடியுமா? இப்ப மகளிரோட இதை பஸ் இதை அதை நிறுத்திட்டாரு. இப்போ மகளிரோட இதை நிறுத்திட்டாரு. ஆனா அவர் ஒரு முதியோர்களுக்கு தான் பஸ் ஏறலாம்னு சொல்லியிருக்காரு. சில கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும். ஒரேடியா சட்டம் இவர் முதல்வன் படத்துல அர்ஜுன் மாதிரி நடக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. திருத்தி கொண்டு வர நாட்டை தலை நிமிந்து நிற்பாரா, தலை நிமிந்து காத்து வரான்றது இன்னும் ஜனங்களுக்கே புரியல. கண்டிப்பா புரியல. போட்டாங்க, ஏதோ அவசரமா எல்லாம் போட்டதுதான். இவரு கரெக்டா சீட்ல அமர்றாருன்றதுக்காக அது என்ன செய்ய முடியும்? டிஎம்கே எல்லாம் தவறு பண்ணாதான் செஞ்சாங்க. நாட்டுல கஞ்சா கடத்தல், இந்த பெண்களோட அது இதெல்லாம் இருந்துச்சு. இவரோட இதுல தான் இப்ப நடக்குது. நான் என்ன சொல்றேன்னா, அனுபவம் கிடையாது. இனிமேட்டு தான் அவர் சீட்ல உக்காந்து நாளும் பண்ணி நாளும் தெரிஞ்சு நாட்டை தலை நிமித்தி இதெல்லாம் ரொம்ப காலங்கள் ஆகும். அதை சொல்ல வர அவரை குறை சொல்லலை, வர்றது சந்தோஷம் தான், வரவேற்க வேண்டிய தக்க விஷயம். இந்த வயசுல அவர் இவ்வளோ பெரிய இது இருந்தால் கூட அந்த பொறுப்பாக வந்திருக்காரு, அது பிரச்சனை இல்லை. இனிதான் தெரியும் ஜனங்களுக்கு. இப்போ ஒரு காலத்தில் அரசியல் பற்றி யாருக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக யாருமே பார்க்கல கொள்ளலை. இதில் லேடிஸ் கூட தலையிடாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லா பெண்களும், காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எல்லா லேடிஸும் பார்க்குறாங்க எல்லாருமே. ஆனால் இது அவர் நடைமுறைக்கு கொண்டு வர்றது தான் என்னன்னு தெரியுது. நடைமுறைக்கு பண்ணணும். ஆமாம். சரி, ஏன் அவ்வளோ கிரேஸ், ஏன் அவ்வளோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வின் பண்ணி இருக்காரு? ஃபர்ஸ்ட் எடுத்ததா சொல்லிட்டேனம்மா. ரசிகர்கள் கூட்டம் அதிகம், டீனேஜ் கூட்டம் அதிகம், ஐடி ப்ரொஃபஷனல் இவங்க தான் போட்டது. ஒரு இப்போ என்ன மாதிரி ஒரு 50-60 வயசு லேடிஸ் எல்லாம் யோசனை தான் பண்ணுவாங்க, யாருக்கு பொறுப்பு தரலாம், யாருக்கு என்ன பண்ணலான்னு. ஒரு காலமெல்லாம் ஒரு அரசாங்கத்தோட ஒரு குடும்பத்தை இவர் கவுத்திட்டாரு, கவுத்தி உக்காந்துருக்காரு. இப்போ கரண்ட் கட் ஆகுறது இல்லைங்களா நிறைய இடத்துல? உங்க ஏரியால எப்படி இருக்கு? ஆமா, எங்க ஏரியா இந்த ஏரியா உதய ஸ்டாலின் சேப்பாக்கமா? சேப்பாக்கம் ஏரியா. எப்படி இருக்கு உங்க ஏரியால? எங்க ஏரியால கரண்ட் கட் ஆகல. அந்த ப்ராப்ளம் இதனால இருக்க வரைக்கும் கரண்ட் கட் ஆகல, தண்ணி எந்த பிரச்சனை வந்தது கிடையாது. அவர் மகளிருக்கெல்லாம் எல்லாமே சலுகைலாம் தரதான் செஞ்சாரு, எல்லாமே பண்ணதான் செஞ்சாரு. உங்க தொகுதிக்கு நல்லா பாத்துக்கிட்டாரு? எங்க தொகுதி பாத்துக்கிட்டாரு, எல்லாருக்கும் தான் பண்ணிருக்காரு.
உதவித்தொகை எல்லாம் இவர் எடுத்ததுக்குள்ள 2500 கட் பண்ணிட்டாருல்லப்பா. அந்த 2500 அந்த பணம் கட் பண்ணிட்டாரு. 1000 தான் போட்டிருக்காரு. பணத்துக்காண்டி கிடையாதுமா, அனுபவம் வேணும்னு சொல்ல வரும். சரி, எதிர்க்கட்சி தலைவரா வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின். எப்படி இருக்கு அந்த காம்போ? சிஎம் அவங்க விஜய் காம்போனா இவங்க என்ன சொல்றாங்க, ஏன்னா இவங்களோட இதை வந்து காப்பாத்திக்கணும் ப்ரிஸ்டேஜ. எப்படின்னா நாங்க வந்து தலைகுனில நாங்க அவர் சப்போர்ட்டா பண்ணுவோம், அவர் வழி நடத்தட்டோம், நாங்க விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அவங்கள எதிர்க்கலை செய்யலை அதெல்லாம் பண்ணல. அவரு நாங்க சப்போர்ட்டா இருப்போம், அவருக்கு உதவியா நாங்களும் அந்த அரசியல் என்னென்ன இது வகுக்கணுமோ செய்வோம் தான் சொல்லியிருக்காரு. மற்றபடி என்ன நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, அவர் ஒரு நாட்டை வந்து தலை நிமிர்ந்து நிக்க வச்சு நடத்துவாரா இல்ல அது நடைமுறைக்கு ஒத்து வருமா என்றது எனக்கு தெரியல. ஒரு சாராய கடை வந்து நிறுத்துறேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சாராய கடைத்துல தானே வருமானம் ஜாஸ்தி. அந்த வருமானம் வந்து தானே எல்லாருக்கும் எல்லாருமே அவர் பண்றாங்க சலுகை. அதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணா எல்லாருமே என்ன செய்வாங்க, வேற வழிக்கு, இந்த வழி இல்லைன்னா அடுத்த வழி, ஒரு கஞ்சா இது பண்ணலாம் அது பண்ணலாம், ஏதோ வழி பண்றாங்க. இது வந்து அவர் வந்து உடனே இதெல்லாம் வந்து செய்ய முடியாதுன்னு நான் சொல்றேன். இப்ப இந்த கோவையில அந்த 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணாங்க, இவரோட ஆட்சியில தானே பண்ணது. இப்ப நடந்துச்சே கோவையில, அது இப்ப இவரோட ஆட்சியில தானே பண்ணது. ஆட்சிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்கவுங்க இதை வந்து சேஃப்டி பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்ல கருத்து என்னன்னா, ஒரு பெண்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு 10 மணிக்கு நம்ம வந்து நிற்கக்கூடாது. நம்ம தான் நம்ம பாதுகாத்துக்கணும். அது நம்ம கவர்மெண்ட் மேலேயே அரசாங்கத்தை மேலே சொல்லிலாம் வந்து தவறு அது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த நேரத்தில் நிற்கக்கூடாது, இந்த நேரத்தில் வரக்கூடாது. ஏன் அது தனியாக வருது? தனியாக வர்றதுனால தானே பிரச்சனை. எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். அதனால விஜய் வந்து எனக்கும் தான் பிடிக்காமலாம் கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் அனுபவஸ்தர் இல்லை, அனுபவம் கிடையாது. ஸ்டாலின் வந்து கொளத்தூர்ல தோக்கடிச்சாங்கல்ல மேம், ஆமா, அது எப்படி நினைக்கிறீங்க? ஸ்டாலின்ல தோக்கடிச்சாங்கன்னா அந்த தொகுதியில வந்து அவர் தொகுதியிலே அவர் வந்து தோல்வி அடைஞ்சது பெரிய அது தோல்விதான். அவருக்கு தோல்விதான், பெரிய தோல்விதான் அவருக்கு. அதுல கொஞ்சம் வெற்றி பெற்றிருந்தா அவர் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியா இருந்திருக்கலாம். அவரோட தொகுதியிலே அவர் தோத்துட்டாரு. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? நான் என்ன ரீசன் நினைக்கிறேன்னா, இவரை வந்து விஜயை வந்து நிக்க வச்சு இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு பிளேஸ்ல வந்து இந்த சாராயம் நடக்குது, கஞ்சா கடத்துது, இந்த லேடிஸு கொலை குற்றம், கற்பழிப்பு இதெல்லாம் நிறுத்துவாங்களான்னு பாக்குறாங்க. அதை நிறுத்துவாங்கன்னா அவரை என்ன செய்ய முடியும்? அவர் என்ன சட்டம் என்ன சொல்லணும்னா, ஒருத்தர் கற்பழிச்சானா அவனை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்களே, அதுதானே தவறு. ரிலீஸ் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல அவனை தண்டிச்சிடணும். அப்பதான் 4 பேருக்கு பயம் வரும். கோர்ட்ல வழக்காடி அவனுக்கு பெயில் கொடுத்து வெளியில நடமாட வச்சா அவன் பண்ணதான் செய்வான். அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கனால எவ்வளவு பெரிய ஒரு சிறுமியை வந்து அப்படி ஒரு குடும்பம் பண்ணி ஒரு வயசானவங்களையும் ஒரு சிறுமியையும் அப்படி பண்ணா அந்த பண்ணவனை என்ன செய்யணும்? சட்டம் உடனே தண்டிச்சுதான் பயம் இருக்கும். அது இல்லாம அவனை பெயில கொடுத்து அதை பண்ணி வெளியில நடமாட விட்டுட்டு அப்புறம் எல்லாரும் நம்ம தான் வெளியில வரமா என்ன நடக்க போகுது? 6 மாசம் கேஸ் பண்ணி அதோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்குது. அதனால விஜய் வந்து ஆட்சி பண்றது வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். அது வந்து லேட் ஆகும். ஆமா, இது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சி கலைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க டிவிகே சார்பில் வந்து அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 5 வருஷம் 50 வருஷம்னால எங்களோட டிவிகே ஆட்சி தொடரும்னு சொல்லியிருக்காரு. அத பாத்தீங்களா? ஆமா ஆமா சொல்லியிருக்காங்க. 4 வருஷம் கலைஞ்சிடும்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், கலைஞ்சிடனா எப்படி கலைஞ்சிடுமா இல்ல அவங்க சொல்ற மாதிரி 50 வருஷம் வரையும் ஆட்சி நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அது நீடிக்காது, நீடிக்க வாய்ப்பு இல்லை. எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? அனுபவம் வேணுமா? அதாவது ஒருத்தர் கையில ஒரு பொருள் கொடுத்தா அதை வச்சு ஆட்சி பண்ண அவர் அவரா அது பண்ணணும்னு நினைக்கிறாரு. நாங்க சொல்றது அனுபவம் லேட் ஆகும். அது நடைமுறைக்கு எல்லாருமே ஒத்து வரணும். இப்போ ஒரு கட்சி சொல்லுது, இவர் எல்லாரும் இப்போ அதை பத்தி முதலமைச்சர் ஆயிட்டாரு, இப்போ ஸ்டாலின் ஆனாரு, அவரை யாருமே டிஸ்கஸ் பண்ணலையே. இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரு, யாரும் டிஸ்கஸ் பண்ணாங்களா? இவருக்கு அது தெரியாது, இது தெரியாது, ஆட்சி தெரியாது. ஏன்னா கலைஞர் வம்சமா அவங்க வழி வந்தவங்க, சப்போர்ட் ஜாஸ்தி. இவர் தனிப்பட்ட ஆள். அப்போ என்ன ஆகும்? ஒரு அரசியலை வந்து
இப்போ அண்ணா இருக்காரு, காமராஜர் இருக்காரு, அவங்களாம் வந்து வயசுக்கு மூத்தவங்க. அது வந்து அரசியல் பண்ணாங்க. இப்போ பண்ற அரசியல் வேற. அதனால வந்து இது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதன்றதை நம்ம தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.